Hi friends, welcome back to our another new video. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கலைஞர் மியூசியத்துக்கு போறதுக்கு எப்படி டிக்கெட் வந்து புக் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து இந்த கலைஞர் உலகம் அப்படிங்கிற அருங்காட்சியகம் வந்து சென்னை மெரினா கடற்கரையில வந்து அமைஞ்சிருக்கு. இது எல்லாருக்குமே வந்து தெரிய வந்த விஷயம் தான். மார்ச் 6ல இருந்து இந்த ஒரு மியூசியம் அப்படிங்கிறது ஓபன் ஆகுது. இது வந்து நம்ம வந்து டைரக்டா வந்து உள்ள வந்து போயிட முடியாது. ஆன்லைன்ல டிக்கெட் வந்து புக் பண்ணால் மட்டுமே நீங்க உள்ள வந்து என்ட்ரி ஆக முடியும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்காகவே தனியா வந்து ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி அதுல நீங்க புக் பண்ணி அதுக்கான ரெசிப்டை நீங்க வந்து கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ட்ரி அப்படிங்கிறது உள்ள வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். எப்படி வந்து நுழைவுச்சீட்டு, அதாவது வந்து விசிட்டர் பாஸ் வந்து எப்படி வந்து நம்ம புக் பண்றது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸ்ல ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்ல பாஸை நீங்க வந்து கேன்சலேஷன் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க கேன்சலேஷன் வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதை பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பல் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். அதே மாதிரி சோசியல் மீடியா பேஜான இன்ஸ்டாகிராம் பேஜ், நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய விரல் நுனியில தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சோசியல் மீடியா பேஜான இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து கலைஞர் உலகம் அப்படிங்கிற ஒரு மியூசியத்தை வந்து மெரினா பீச்சில் வந்து கட்டி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போறாங்க. மார்ச் 6 நாளையில இருந்து இந்த ஒரு மியூசியம் வந்து ஓப்பனிங்ல வருது. மக்கள் எல்லாருமே வந்து உள்ள போயிட்டு செக் பண்ணி உள்ள போயிட்டு விசிட்டிங் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுக்கான டைரக்ட் லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இது உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலியம் நீங்களே கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா வந்து கிடையாது. இலவசமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த விசிட்டர் பாஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு மொபைல் நம்பர் வச்சு 5 பேருக்கு நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸா ஒரு காலேஜ் மேட்டா நீங்க ஒரு 10 பேர் போறீங்க அப்படின்னா 2 மொபைல் நம்பர் வச்சு நீங்க வந்து 5 டிக்கெட்டா 2 டிக்கெட் நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நுழைவுச்சீட்டு பதிவு செய்ய அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். புக் விசிட்டர் பாஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ வந்து ஓகே, நெக்ஸ்ட் பாஸ் புக் பண்ற பேஜுக்கு வந்து உங்களுக்கு உள்ள வந்து என்ட்ரி ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து அடல்ட், அதாவது 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பீப்புளா இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட் வந்து கொடுத்துக்கலாம். எத்தனை பேர் வந்து வராங்க அப்படிங்கிற நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல சில்ட்ரன்ஸ் நீங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் நீங்க வந்து ஒன்னு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பீப்புளா இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்க ஆட் பண்ண கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா அவங்கள வந்து கொடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து ஆட் அப்படிங்கறத வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்ஃபன்ஸ், அதாவது கை குழந்தைகளை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா அவங்களையுமே நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பெர்சன், அதாவது உடல் ஊனமற்றவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுமே நீங்க வந்து கூட்டு போறீங்க அப்படின்னா கூட நீங்க இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு அடல்ட் 1 அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நார்மலான ஒரு சிட்டிசன் 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு காமன் பீப்புள் அப்படிங்கிறதுனால அடல்ட் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இதுல வந்து பாருங்க மார்ச் மந்த்துக்கான டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது மார்ச் 6ஆம் தேதியில இருந்தா இந்த ஒரு மியூசியம் வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறதுனால நீங்க எந்த டேட்ல போறீங்க அப்படிங்கிற நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்க டேட்ல போறது செக் பண்றதுக்கு முன்னாடி அவைலபிலிட்டி இருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. கிரீன் கலர்ல இருக்கு அப்படின்னா அது வந்து அவைலபிலிட்டின்னு அர்த்தம். ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னா அது வந்து நாட் அவைலபிள்னு அர்த்தம். ப்ளூ கலர்ல இருக்கு, ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். சரிங்களா? சோ இதை நீங்க பார்த்து நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க இந்த மார்ச் மந்த் இல்லாம நெக்ஸ்ட் ஏப்ரல்ல போறீங்க, மேல போறீங்க அப்படின்னா நீங்க வந்து அதையுமே செலக்ட் பண்ணிக்கலாம். மே மந்த்துக்கு இன்னமும் வந்து ஓப்பன் வந்து ஆகல. ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு இந்த டைம் வந்து இருக்குது. அது வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க ஆன்லைன்ல. சப்போஸ் நீங்க வந்து வீக்கெண்ட்ல போறீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டேல போறீங்க அப்படின்னா அந்த டேட்டை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா டேட்டா சப்போஸ் நீங்க வந்து சேஞ்ச் பண்றதா இருந்தா கூட இந்த இடத்துல நீங்க வந்து சேஞ்ச் டேட்னு கொடுத்து டேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எந்த டைமிங்ல போறீங்க அப்படிங்கறதை நீங்க இந்த இடத்துல பாருங்க. காலையில 9 மணில இருந்து 10:30 வரைக்கும் வந்து அவைலபிலிட்டியா வந்து கிட்டத்தட்ட 199 டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி காலையில 10:30ல இருந்து 12 மணி, அதாவது டைமிங் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. 9 வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம், ஒரு பீப்புளுக்கு வந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த மியூசியத்தை வந்து நீங்க வந்து சுத்தி பாத்துக்கலாம். உள்ள என்னென்ன வச்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்க வந்து வியூ பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம். சரிங்களா? மொபைல் போன் அலவுடா இல்லையா அப்படிங்கறத நம்ம அங்க போயிட்டு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து வெப்சைட்ல எதுவுமே வந்து கொடுக்கல. நீங்க அந்த மெமரிஸை பார்க்கணும் அப்படின்னா, அதாவது அந்த கலைஞருடைய நம்ம நினைவிடத்தை பார்க்கறதுக்கு எந்த ஒரு டிக்கெட்ஸும் வந்து தேவையில்லை. பட் நீங்க வந்து மியூசியத்துக்கு உள்ள வந்து போகணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த டிக்கெட்ஸ் வச்சிருந்தா மட்டுமே உள்ள வந்து போக முடியும் அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஈவினிங் போல நம்ம வந்து போட்டுக்கலாம். 5 o'clock இருந்து 6:30 வரைக்கும் நம்ம வந்து அவைலபிளா இருக்கு. 149 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதுல நம்ம ஒரு ஆளா சேர்ந்து நம்ம போலாம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு வியூ விசிட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டா ஆட்டோமேட்டிக்கா ஒன்று இருக்கு. நம்ம செக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்து விசிட்டருடைய நேம் வந்து கேக்குது. உங்களுடைய பேர் என்ன அப்படிங்கறத இந்த இடத்துல வந்து கரெக்டா வந்து நீங்க வந்து கொடுங்க. அதாவது உங்களுடைய ஐடி ப்ரூஃப்ல இருக்கிற மாதிரி நேம் வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா?
கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த இடத்துல வந்து கொடுங்க. மொபைல் நம்பர் கரெக்டா நீங்க இந்த இடத்துல பார்த்து என்ட்ரி பண்ணா ஓடிபி வரும். ஓடிபி நீங்க கரெக்டா கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஐ அப்செட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதில் கொடுத்துருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டைம் இருந்துச்சு அப்படின்னா படிச்சு பாருங்க. இது எல்லாமே படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் புக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல டு யூ வாண்ட் டு கன்ஃபார்ம் திஸ் புக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வியூ ஆகும். விசிட்டர் பாஸ் நம்பர்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் விசிட்டர் பாஸ் அப்படிங்கிற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கிங் ஐடியோட உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுக்க தேவையில்லை. மொபைல் போன்லயே நீங்க வந்து காமிச்சாலே போதுமானது. ஏன்னா எல்லாமே இப்போ டிஜிட்டலா தான் போயிட்டு இருக்குது. அப்படிங்கிறனால நீங்க டிஜிட்டலாவே அந்த டிக்கெட்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ணி காமிச்சிக்கலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ், சரிங்களா? எப்படி நம்ம சினிமா தியேட்டருக்கு போகும்போது நம்ம டிக்கெட்ஸ் புக் பண்ணி போவோமோ, இந்த புக் மை ஷோவா இருக்கட்டும், இல்ல மற்றபடி பேடிஎம்ல நம்ம எப்படி காமிச்சு போவோமோ அதே மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ். இதை வச்சு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உள்ள போயிட்டு வந்து செக் பண்ணி ஆக்சுவலா அந்த டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கல தான் ஒரு 5 பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க குறிப்புன்னு சொல்லிட்டு. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்வை நேரம் முடியும் வரை கண்டிப்பா வந்து நுழைவுச்சீட்டை நீங்க பத்திரமா வச்சிருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. ரெண்டாவது வந்து உங்களுடைய பொருட்கள் வந்து கவனமா வச்சுக்கணும். தேர்டா வந்து முன்பதிவு செய்யப்பட்ட நேரத்திற்கு 15 நிமிஷத்துக்கு முன்பாக நீங்க வரவும். அதாவது ரொம்ப க்ரௌடா இருக்கிறதுனால நீங்க வந்து நம்ம டைமிங் வந்து ஈவினிங் 5 o'clock கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து 4:45 நம்ம வந்து உள்ள வந்து என்ட்ரி ஆயிரணும் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த மியூசியத்துக்குள்ள எந்த ஒரு ஃபுட் ஐட்டங்கள் வந்து அலௌட் வந்து கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஃபுட் மீன்ஸ் வந்து நீங்க ஸ்நாக்ஸா இருக்கட்டும், மற்றபடி ஃபுட் ஐட்டம் எதுவுமே வந்து அலௌட் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. அருங்காட்சியகத்தை வந்து பெர்ஃபெக்டா கிளீனா வந்து வச்சுக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 5 பாயிண்ட்டுமே நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுல ஃபோன் அலௌட் அப்படிங்கிற எதுவுமே வந்து மென்ஷன் ஆகல. அப்ப சோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபோன் வந்து அலௌடு தான் நினைக்கிறேன். ஸோ அதேமே நீங்க நம்ம போயிட்டு செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் புக் பண்ண போய் உள்ள போயிட்டு பார்க்க போறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.